எக்கோ, இதுதான்க்கா ஊட்டில இருக்க பார்க்கு. உள்ள போய் சுத்தி பாருங்க, நான் வெளியே வண்டியில இருக்கேன். சரியா? என்ன தம்பி, நாங்க இதுக்கு முன்னாடி பார்க்கே பார்த்தது இல்ல பாரு. சும்மா பார்க்க போய் சுத்தி பாருங்க. வேற எங்கேயோ காடு மலை அருவிலாம் இருக்குன்னாவல அங்க கூட்டு போக வேண்டியது தானே. என்னக்கா நீங்க, பார்க்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பார்க் இல்ல. உள்ள போய் பாருங்க, நீங்களே அசந்து போயிருவிய. ஆமா, ஏதோ சொல்ற. வெளியே இருந்து பாக்கே இந்த பார்க் நல்லால. உள்ள போனா என்ன நல்லாவா இருக்கும்? ஐயோ ஐயோ, இதுங்க பைத்தியங்களா இருக்கும் போல. இந்த பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமோ. எக்கோ, உள்ள போய் பாக்குறதா இருந்தா பாருங்க, இல்லனா வாங்க வேற இடத்துக்கு கூட்டு போறேன். ஏன் சின்ன பொண்ணு வாடி, உள்ளதான் போய் பாப்போமே. ஏன் வெளியே நின்னுட்டே பார்த்து அவசரப்பட்டு அடக்கா? சரி சரி, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். எப்பா, இங்கேயே இதுங்க அட்டுழியும் தாங்க முடியல. பார்க்குள்ள போயிட்டு என்னென்ன அட்டுழியங்கள்லாம் பண்ண போதோ தெரியல. எப்பா, அந்த வண்டியில வந்தது தலை கிரு கிருன்னு வருதே. ஐயே, என்னாச்சு இழுவ? மயக்க வருதா? ஆமா முனியம்மா, வாந்தி வர்ற மாதிரி வருது பத்துக்கு. அந்த டிரைவர் பையன் வண்டியா ஓட்டுனா ஒரே குலுக்கி குலுக்கி கூட்டு வந்து தலை கிழல வலிக்குதுடி. ஏ முக்காடு, அடுத்த பாடி ரெடி ஆயிட்டு போய் பாரு. இந்த பீஸை தூக்கிட்டு போறதுக்கே நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரம் போல. அடியே, என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி இருக்க? இழுவ, வாந்தி கிந்தி வந்துச்சுன்னா எடுத்துருடி. அட போங்கடி, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, ஆனா வர மாட்டேக்கி. வாந்தி வரலன்னா வாய்க்குள்ள கையை விட்டு குத்து, அப்படின்னா வாந்தி வரும். எப்பா, இவ்வளவு பேசியே சோழியும் முடிச்சிருவாளுவோ போல. சரி வாங்க, உள்ள போய் பாப்போம். நடுவுல வாந்தி கிந்தி வந்துச்சுன்னா எங்கேயாச்சும் சைடுல வாந்தி எடுத்துக்க. சரி சரி வாங்க. ஏன் சின்ன பொண்ணு, எந்த வழியடி போனோம்? சிலத்தாய்க்கோ, அந்த படிக்கட்டு தெரிந்து பத்தில அந்த வழியோட தான் உள்ள போகணும்னு நினைக்க. வாங்க போவோம். சீக்கிரம் வாங்கடி, இங்கே நின்று வெட்டிக்கதான் அளந்துட்டு நடக்காதீங்க. உள்ள போய் பாப்போம், என்னென்னலாம் இருக்கோ பார்க்க ஆசையா தான் இருக்கு. வாங்க போவோம். எப்ப அந்த பார்க் என்ன அழகா இருக்கு. வெளியே இருந்து பார்க்க மொக்கையா இருந்து, உள்ள இருந்து பார்த்தா மாசா இருக்கப்பா. ஆமா முக்காடு, எவ்வளவு பூச்செடி இருக்கு பாரு, விதவிதமா இருக்கு. என்ன அழகா இருக்கு, பச்சை பசேல்னு அழகா இருக்கு. சின்ன பொண்ணு, நம்ம ஊர்ல இந்த பூச்செடி எல்லாம் கொண்டு வச்சு அந்த வெயிலுக்கு கருகி பேரும் பாத்துக்க. இங்க நல்லா குளு குளுன்னு இருந்தோன்னு இதெல்லாம் நல்லா பச்சை பசேல்னு இருக்கு பாத்தியா? ஆமா குந்தாணி, கலர் கலரா இருக்கு. எல்லா பூவும் கண்ணை பறிக்குது. என்ன அழகா உள்ள கட்டி வச்சிருக்கானுங்க பாரு. ஆமா சின்ன பொண்ணு, ஊட்டினா ஊட்டிதான், நம்ம ஊரும் இருக்குதே. வாங்கடி, உள்ள போய் பாப்பா, ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன அழகா இருக்கு. இங்க தானே வழி போகுது, இதுல தானே ஆர்ச்சி மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்கானுங்க. அப்ப இது உள்ளோடி தான் போகணும் போல. வாங்க போவோம். கத்தரிக்காக்கு என்ன ஒரு வேகம் பாத்தியா? ஆமா சின்ன பொண்ணு. எப்பா, என்ன அழகா இருக்கு. பார்க்க சோள மாதிரியே இருக்கு. அழகான பூப்பா, அந்த மாதிரி பூவை பார்த்ததே இல்ல. ஏ குந்தாணி, செல்லத்தாய்க்கா எதையோ வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்காவே. இரு, என்னன்னு நான் போய் பாத்துட்டு வரேன். ஏ செல்லத்தாய்க்கா, என்ன பாக்கிய? சின்ன பொண்ணு, இந்த பூவெல்லாம் பாத்தியா? சோள மாதிரியே இருக்குல்ல, பார்க்க அழகா இருக்குல்ல. பாரு, மஞ்சள் கலர்ல இருக்கு, ஆரஞ்சு கலர்ல இருக்கு, சிவப்பு கலர்ல இருக்கு. நல்லா அழகா இருக்கு பாத்துக்க. அதான் பாத்துட்டு இருக்கேன். ஏக்கோ ஆமாக்கோ, நானும் இப்பதான் அந்த பூவை பாக்கேன். சோளம் மாதிரியே இருக்கு. ஒருவேளை இந்த பூல இருந்துதான் சோளம் காய்க்குமோ? அட போடி, சோளம் என்ன பூல இருந்தா காய்க்கும்? எக்கா தெரியலக்கா, ஒருவேளை ஊட்டியில இப்படி காய்க்குமா இருக்கும். நம்மளுக்கு என்ன தெரியும்? பூ பாத்தீங்கன்னா அப்படியே சோளம் மாதிரி இருக்கு பத்தில. இன்னும் கொஞ்ச நாள் காய்ச்ச உடனே சோளமா ஆயிரும் போல. இப்போ பூவா இருக்கும் போல. ஐயே, எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியலடி, நீ என்னமோ சொல்ற. இந்த பூவெல்லாம் பார்க்க என்ன அழகா இருக்கு. பறிச்சு தலையில வைக்கணும் போலயே இருக்குப்பா. செல்லத்தாய்க்கோ, இதுல ஒரு பூவை பறிச்சுக்கிடுவோமா? ஆமாடி, பறிச்சு வச்சுக்க. ஊருக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் காட்டுவோம். இது என்ன பூ அப்படின்ட்டு எல்லாருக்கும் கேட்டாதான் தெரியுதான்னு பாப்போம். நல்ல வித்தியாசமா இருக்குல்ல, பறிச்சு வச்சுக்க. சரிக்கோ, நல்லா அழகா இருக்குப்பா. ஆனா என்ன இந்த பூ வாசமே அடிக்க மாட்டேக்கி. ஹலோ மேடம். யாரா இவன்? திடீர்னு எங்கடா இருந்து வந்த? மேடம், நான் இந்த பார்க்கோட இன்சார்ஜ். இங்க உள்ள பூவெல்லாம் பறிக்க கூடாது. பறிச்சீங்கன்னா 1000 ரூபாய் ஃபைன். என்னது, 1000 ரூபாயா? ஆமா மேடம், இங்க உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க மட்டும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவோம். பறிக்கிறதுக்குலாம் அலோவ் பண்ண மாட்டோம். அடே, மரியாதையா பேர் பத்துக்க. சும்மா வெறுப்பேத்த கூடாது. நீ யாரா எங்களுக்கு அலோவ் பண்றது? இந்த பார்க்குள்ள வர்றதுக்கு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். நாங்க ஒன்னும் ஓசியில வரல. ஐயோ, எங்க உள்ளோ தெரியலையே. இவ்ளோ 10 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய்க்கு பூவை பறிச்சிட்டு போயிருவாளோ போலயே. மேடம், பார்க்க சுத்தி பார்க்கிறதுக்காக தான் 10 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டு நீங்க வந்திருக்கீங்க. இங்க உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் நீங்க பறிக்க கூடாது. இவன் வேற வந்துட்டான், பப்பாளி மண்டையன். நானே இந்த பூவை பறிச்சு ஊர்ல எல்லாம் காட்டி சீன் போடலாம்னு நினைச்சா இவன் வந்துட்டான். எங்க இருந்து தான் வந்தானோ தெரியல. பப்பாளி தலையா, பப்பாளி தலையா. வாங்க செல்லத்தாய்க்கா, நம்ம போவோம். இந்த பப்பாளி மண்டைக்கு தெரியாம நம்ம பூவை பறிச்சுக்கிடுவோம். மேடம், எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். நீங்க எங்க இருந்து பூவை பறிச்சாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம். 1000 ரூபாய் ஃபைன், அவ்வளவுதான்.
பப்பாளி மண்டையன் நல்லா உஷாராதான் இருக்கான். வாங்கடி போவோம். எப்பா இவளுங்க கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்காளுவ. இவ்வளவு மேல ஒரு கண்ணை வைக்கணும், இல்லன்னா இங்க இருக்க அவ்வளவு பூவையும் ஆஞ்சிட்டு போயிருவாளுவ. இவன் வேற நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான். சை, ஏய் இழுவ, என்ன ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி தலைவலிச்சிட்டு தான் கிடக்கும். இல்லடி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பத்துக்க. இங்க கொஞ்சம் இந்த பூச்செடி எல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பத்துக்க. கொஞ்ச நேரத்துல சரியாயிரும்டி. சரி சரி. எப்பா என்ன அழகா கட்டி வச்சிருக்கானுங்க பாரு. அப்படியே படுத்து உருண்டுறலாம் போல அந்த அளவுக்கு இருக்கு. அட போடி, படுத்துக்கிட்டு உருண்டாதே, அசிங்கமாயி போயிரும். அவ்வளோ நடந்துட்டு இருக்காவே நடபாதையிலே படுத்து உருள போறா. அதுக்கு இல்ல குந்தாணி, நல்லா பளபளன்னு வச்சிருக்கானுங்க பாத்தியா, அதான் கேட்டேன். சே, எல்லாரும் அங்கங்க நின்னு நின்னு போட்டோ எடுத்துட்டு இருக்காவ பாரு. நம்மட்டையும் கேமரா இருந்தா அழகா போட்டோ எடுத்துருக்கலாம். சரி உடுடி, நம்மளுக்கு நம்ம கண்ணு தான் கேமரா. எல்லா இடமும் நல்லா சந்தோஷமா சுத்தி பார்க்க வேண்டியதுதான். குந்தாணி அங்க பாரு, உட்கார்றதுக்கு நல்லா கூடார மாதிரி நல்லா கட்டி வச்சிருக்கானுங்க பாத்துக்க. என்ன அழகா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, எல்லாம் காசுதான். வர்ற அவ்வளோத்தையும் 10 ரூபா வாங்கினாலே கலெக்ஷன் எகிரிடும்ல, வேற என்ன. சரி வாங்க அடுத்தது போய் பாப்போம். சிலத்தாய்க்கா, நம்ம இவ்வளவு நாள் நம்ம ஊருக்குள்ளே கடந்து நம்ம பாதி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா. இந்த வெளியெல்லாம் வந்து பார்த்தா என்ன அழகா இருக்கு. ஆமாடி, நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, அந்த மளிகை கடை, ரேஷன் கடை, இந்த சமய கட்டு, இதுலயே நம்ம பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்படி வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி இடம் இருக்கு, இந்த மாதிரி இவ்வளவு அழகழகா பூலாம் இருக்குன்ட்டு. இந்த ரோஸ் கலர் பூ என்ன அழகா இருக்கு, பார்த்த உடனே பறிச்சு தலையில வைக்கணும் போலயே இருக்கு. சரி ஒன்னே ஒண்ணு பறிப்போம், அதான் நிறைய கிடக்குல்ல. ஏ இழுவ, அந்த பூவை பறிக்காதடி, அந்த பப்பாளி மண்டையை வந்துட போறான். யார் அந்த பப்பாளி மண்டையின் சின்ன பொண்ணு? அதான் இந்த பார்க்ல ஏதோ குப்பெல்லாம் பொறுக்குவான்ல, அவன் தான் நினைக்கிறேன் பாத்துக்க. ஒரு பப்பாளி மண்டையே வந்தான், ஏதோ பூவெல்லாம் பறிச்சு 1000 ரூபாய் ஃபைன்னு சொன்னா பாத்துக்க, பறிக்காத. என்னது 1000 ரூபாய் ஃபைனா? ஆமாடி. அம்மா, டூரே 2000 ரூபாய் கொடுத்துதான் வந்தோம், இதுல 1000 ரூபாய் அந்த ஒரு பூக்கா ஃபைனை கொடுக்கணும். எப்பா பூவே வேண்டாம். ஏன் சின்ன பொண்ணு, அந்த பப்பாளி மண்டைன்னு ஒருத்தனை சொன்னியாவே, இல்லாத நேரத்துல நம்ம பறிச்சுக்கிடுவோமா? அட பூவா இழுவ, இந்த பார்க்ல எல்லா இடமும் சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்களாம். அதனால நம்ம எங்க பறிச்சாலும் மாட்டிக்கிடுவோம். ஒழுங்கா கைய கால வச்சுட்டு சும்மா வா. எப்பா சரி சரி, நல்ல வேலை சொன்னா சின்ன பொண்ணு. நான் பூவைக்கு பறிச்சிட்டுனா 1000 ரூபாய் என்கிட்ட காசு கூட இல்ல பத்துக்க. எம்மா தாயே, இங்க வந்து பஞ்சப்பாட்ட பாடாத, வா ஒழுங்கா மூடிட்டு அடுத்த பாப்போம். ஏ குந்தாணிங்க பாத்தியா, கலர் கலரா ரோஜா பூ வச்சு என்ன அழகா பண்ணி வச்சிருக்கானுங்க பாரு. மயிலு மண்டை மட்டும்தான் இருக்கு, மத்த ரெக்க கிக்க எல்லாம் பூவை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கானுங்களே. ஆமா சின்ன பொண்ணு, பாக்குறதுக்கே கண்ணை பறிக்குது பத்துக்க. என்ன ஒரு கலை வண்ணம், அழகா இருக்கு. இந்த மயிலு ரெக்க மேல அப்படியே படுத்து உறங்கணும் போலயே இருக்குடி. ஏ சின்ன பொண்ணு, எழுந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு கிடக்காத. எதுக்கு இப்படி உட்காந்து கிடந்து இது பண்ணிட்டு இருக்கா? பின்னாடி எவ்வளவு ஆட்கள் இருக்கு பாரு, எல்லாரும் எவ்வளவு அழகா கேஷுவலா பார்த்துட்டு கிடக்காவே. நீ இப்படி உட்காந்து ஆன்னு வாய் பழந்துட்டு கிடக்கா. ஆட போடி, அழகா இருக்கு, அதான் உட்காந்துட்டு பாக்கேன். ஆமா, நீ விட்டா படுத்து கிடந்தே பாப்பா. படுத்து கிடந்து பார்த்தா என்ன தப்புடி, நான் ரசிக்க தானே செய்றேன். எம்மா தாயடி, படுத்தாலும் படுத்துருவா. எழுந்து நின்னு பாரு, எழுந்து நின்னு பார்த்தாலே நல்லா தெரியுது. ஆட போடி, இந்த ரெக்க மேல நான் படுக்க போறேன். பூவால அலங்கரிச்சு வச்சிருக்காங்க, நான் படுத்து பார்க்க போறேன். நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும்ல. தா கிறுக்கு வந்துட்டா, இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இன்னும் கிறுக்குல எல்லாம் தெரியுவா. நீ வேணா வரியாடி? சீ, அசிங்கமா இருக்குப்பாங்க நிக்கிறவையில என்ன நினைப்பாவ. ஏ குந்தாணி, நீயும் வாடி, இந்த ரோசா பூ மேல படுக்கிறதுக்கே நல்லா பஞ்சு பஞ்சுன்னு கிடக்குடி. சீ, எழுந்து தொலைடி, அசிங்கப்படுத்திட்டு கிடக்காத. ஏ செல்லத்தாய்க்கோ, அது சின்ன பொண்ணு பாருங்க, லூஸ் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா. ஐயே, இது என்ன, இந்த பூ மேல படுத்து உருண்டுட்டு கிடக்கா. ஐயே, இவனுங்க அழகா அலங்கரிச்சு வச்சிருக்கானுங்க, எல்லாம் வேஸ்ட் பண்ணி விட்டுறா போல. செனமாடு அறிவே இருக்காது. வர்ற போற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி குரங்கு சேட்டை தான் பண்ணிட்டு நடப்பா. ஐயா இவளுக்கு கிறுக்கு முத்தி போச்சு போல. ஏ கோட்டிக்காரி, எழுந்து போய் அசிங்கப்படுத்திட்டு கிடக்காத. பின்னாடி பாரு, அவ்வளவு வர ஒன்னதான் பாக்காத. என்னக்கா சொல்றியே, எல்லாரும் என்னையா பார்க்கவே? பாக்கட்டும்க்கா, இப்படி 4 பேர் நம்மள பார்த்தாதான் உண்டு. நீங்களும் வரியலாக்கா, நல்லா இருக்குக்கா. ஆமா, இவ அசிங்கப்படுத்துறது எல்லாமே நம்மளையும் சேர்த்துல அசிங்கப்படுத்தி விட்டுறா போல. அட எழுந்து தொலைடி கழுத. ஏ சின்ன பொண்ணு, எல்லாரும் பாக்குறாவடி, எங்களுக்கு தாண்டி ஒரு மாதிரி இருக்கு, எழுந்துடி. அட போடி. ஏ கோட்டிக்காரி, இப்படியே பண்ணிட்டே இருந்தா அடுத்த நேரம் டூருக்கு இருந்தா வாயை கிழிச்சு விட பாத்துக்க. மரியாதை எழுந்து ஒழுங்கா டீசெண்டா வந்துட்டு டீசெண்டா போற வழிய பாரு. சும்மா இங்க வந்து மணல்ல எருமாடு மாதிரி உருண்டுட்டு கிடக்கு பாரு, உருண்டுட்டு. என்னக்கா இப்படி கோவப்படுறிய? இப்படி வர்ற போற இடத்துலதான் அந்த பூலெல்லாம் படுத்து உருண்டா உண்டு. வேற எங்க? நம்ம ஊர்லன்னா அந்த மணல்ல தான் போய் உருளணும். வாங்க, இன்னொரு ஊர்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து உருளுவோம். சீ, இவ உருள்றதும் இல்லாம நம்மளையும் உருள கூப்பிடுறா பாரு. கொடுமை. ஏ முனி, வாய மூடுடி.
சை, இவளுகளும் வந்து இந்த பூல உருள மாட்டாளுவ, உருள்ற நம்மளையும் விட மாட்டாளுங்க. இப்படியே தான் பண்ணிட்டு கிடப்பாளுவ. நண்பர்களே நண்பர்களே, நீங்க இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்க இப்பதான் ஊட்டி வந்திருக்கோம். ஹாய் கார்த்திகா, ஹாய் லதா, ஹாய் ஷாய் ஹரிணி, ஹாய் லோகிதா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் காஞ்சனா, ஹாய் பன்னீர் செல்வம், ஹாய் சத்யா, ஹாய் அருஷ், ஹாய் அரிஷ், ஹாய் மவின், ஹாய் பவிஷா, ஹாய் மகிஷா, ஹாய் இன்பா, ஹாய் சந்தோஷ் குமார், ஹாய் சந்திரா, ஹாய் ரித்திகா, ஹாய் கீர்த்தி, ஹாய் அருண். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நண்பர்களே, இந்த சின்ன பொண்ணு இதை விட்டு எழுந்துற மாதிரி இல்ல. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.